நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் அவர் இருக்கிற அதே ஏரியாவில் தான் நான் வந்து பிறந்து வளர்ந்தேன், சாலிகிராமத்தில். ஸோ அவர் பண்ணுற ஒரு நல்ல காரியங்களாக இருக்கட்டும், அப்புறம் அவரோட படங்கள் சின்னத்துலேருந்து நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்து பார்த்தோம். ஒரு நல்ல ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல பொலிட்டீஷியன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனிதர். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நடிகர் சங்கத்துல இருந்து அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து அவர் எப்படி பணியாற்றினான்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் எந்த ஒரு ஆக்டர்ஸ் யூனியனில். அவரோட ஆத்மா சாந்தி அடையும். எனக்கு விஜயகாந்த் சாரோட முகப்பரிச்சயம் இல்லை, எப்பயும் மீட் பண்ணதில்லை. ஆனால் சாரே வந்து ஒரு வாட்டி எனக்கு அரவான் டைமில் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த தம்பி, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அவர் எங்கே இருந்தாலும் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும். அவரோட ஃபேமிலி, அவரோட ரசிகர்கள் எல்லாரும் எல்லாருமே வந்துட்டு அவர் எங்கேயுமே போகலங்க, இங்கே தான் இருக்காரு. ஸோ நம்ம கூடயே இருக்காரு. அவர் பண்ண நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அவர் பண்ண உதவிகளாக ஹெல்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய வாழ்கிற ஒரு விஷயமா இருக்கும். எஸ்பெஷலி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நான் வந்து படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த டைம், நாளே இருந்ததுக்கப்புறம் கேப்டன் டிவியில் என்னோடய ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் காமிச்சிருந்தேன். அப்போ தான் அந்த ஒரே வாய்ப்பு கிடச்சி அவரை மீட் பண்ணுறதுக்கு. அப்போ நீருன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஒரே வார்த்தை ஒவ்வொரு படங்களையும் பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பார்த்து சொன்னார், அந்த நீருன்ற படம் பண்ண தம்பி யார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கண்டிப்பாக நீ வந்து படம் பண்ணிடுவப்பா அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அவர் கூட மற்றபடி எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலனாலும் மதுரையிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அவரோட இழப்பு வந்து ரொம்ப மிகப்பெரிய இழப்பு. மிஸ் யூ சார், வி ஆல் லவ் யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். கேப்டனோட இழப்பு அப்படின்றது ஒரு மாபெரும் இழப்பு. தமிழ் திரைப்பட உலகத்துக்கு, அரசியலுக்கு அவர் எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு நல்ல மனிதனா, நல்ல கலைஞனா, நல்ல தலைவனா. அவரோட இழப்பை எப்படின்னு சொல்றதுக்கு என்னால் முடியல. இது ஒரு மாபெரும் இழப்பு. கேப்டன் நம்ம எல்லாருடைய மனசுலையும் வாழ்வார். அவருடைய புகழ் என்னைக்குமே இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய படத்தில் ஹீரோயிசம் பார்த்துருக்கலாம். நான் கலை நிகழ்ச்சிகளில், நெய்வேலி அந்த ப்ரொட்டஸ்டில், அந்த டைம்லாம் அவருடைய ரியல் ஹீரோயிசம் பார்த்துருக்கேன். மக்களையும் கலைஞர்களையும் அவர் எவ்வளோ நேசிச்சார் அப்படின்னு சொல்லி. ஸோ வெரி பிக் லாஸ். கேப்டன் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன்.